சைனாவில் நம்மளுடைய இந்திய கிராசரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குமா, ரேட்டு என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படின்ற நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்கும், எதெல்லாம் கிடைக்காது அப்படின்றதுமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வாங்கியிருக்கோம் பருப்பெல்லாம். இந்த பருப்பு 1 by 1 எடுத்து காமிக்கிறேன். இது பருப்பு. இது பார்த்திங்கன்னா வாழைக்காய். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வாங்கியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு வாழைக்காய். சரி, இந்த கிளைமேட்டுக்கு பஜ்ஜி போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கினோங்க. இப்போ வாங்க இந்த பருப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இது கொள்ளுங்க. இது எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராஜஸ்தான். இது நம்ம பாகிஸ்தான் இதில் இருக்கிறதுமே இருக்கும். பார்த்திங்கன்னா அவங்க இங்கே ஆன்லைனில் ஷாப் இருக்குது. நம்ம அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கினோம்னா ஷிப்பிங் சார்ஜ் கொஞ்சம் கம்மி. ஒன்று மட்டும் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கொரியர் சார்ஜ் தனியாக போடுறாங்க. அதனால் இந்த டைம் எல்லாமே மொத்தமாக வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நார்மல் நம்ம ஊர் துவரம் பருப்பும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பருப்புமே இருக்குதுங்க. இந்த பருப்பு 1 kg பருப்புங்க. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 17 RMBலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் வாங்கியிருக்கிறது 25 ரூபா, 25 RMB, 16 RMB அந்த மாதிரி கலந்துருக்கும். நான் ஒரு இதாக சொல்கிறேன். நம்ம இந்தியன் ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபாய்க்கு மேலே வரும். 230, 250 அந்த மாதிரி விலை வித்தியாசமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பருப்பு. இது துவரம் பருப்பு, பாசி பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அது. இந்த டைமு பாசி பருப்பு வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஒரு சில டைம் சின்னதாக இருக்கும், ஒரு சில டைம் இந்த மாதிரி இப்படி தான் மாற்றி வந்துடுது நம்ம ஆன்லைனில் வாங்கினோம்னா. இது பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு பாருங்கள். உளுந்தம்பருப்புமே பார்த்திங்கன்னா 25 RMB, 300 ரூபாய்க்கு மேலே வருதுங்க. 340 ரூபா, 350 ரூபா ரேட்டு. இது கொள்ளு. இதெல்லாமே 1 kgயில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். உங்களுக்கு உள்ளோட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. பார்த்திங்கன்னா கொரியருக்கும் சரி, பேக்கிங் இதெல்லாம் நல்லா போட்டு கொடுப்பாங்க. எங்கே பாருங்கள், புஷிங் இது இருக்கக்கூடிய கவர் போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா சேஃப்டியாக. நம்ம இந்த மாதிரி பருப்பு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி பக்கத்தில் கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாதுங்க. ஏன்னா இங்கே சைனாவில் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்மளுடைய இந்தியன் பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அவைலபிள் இருக்குது. வெஜிடபிள்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் ஆன்லைனில் தான் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் ஆன்லைனில் வாங்க வேண்டியதாக இருக்கும். நாங்கள் அதிகம் வாங்குறதுல இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறது. எப்போயாவது ஒரு டைம் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் ஆன்லைனில் வாங்கி செஞ்சு சாப்பிட்றது. இந்த டைம் வாழைக்காய் வாங்கியிருக்க பாருங்கள். இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 இருக்குது, 10க்கு மேலே இருக்குது அப்படின்னு போட்டுருந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா இருக்குங்களா வாழைக்காய் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ வாழைக்காய் எல்லாமே சேர்த்துமே 250 ரூபா வருதுங்க வாழைக்காய். இங்கே உளுந்து, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, நம்மளுடைய கடலைப்பருப்பு, கடுகு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அவைலபிளாக இருக்குது. பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாமே ஆன்லைனில் தான் வாங்க முடியும். பக்கத்தில் இருக்க கடையில் தான் போய் நம்ம இருக்காதுங்க. இங்கே நாங்கள் இருக்கிற சுஜாவில் மோஸ்ட்லி இல்லை, எல்லாமே ஆன்லைனில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து யாராவது வரீங்க அப்படின்னா அவங்களுக்கான பதிவாகவும் இந்த வீடியோ இருக்கும். ஏன்னா என்னென்ன இருக்குது என்ன அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதனால் பாருங்கள். பாசி பயிறு கிடைக்கிதுங்க. பாசி பயிறு, நிலக்கடலை இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. மற்ற பொருளெல்லாம் இல்லை. தேங்காயெலாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இங்கே கடையிலலாம் இல்லை. தேங்காய் பார்த்திங்கன்னா 110 ரூபா அவ்வளோ வரும். 2 தேங்காய் சேர்த்துனோம், அது ஒரு ரேட்டு. இது என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்னா இது இங்கே சைனாவில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸுங்க. இது ஏதோ 1000 ரூபாவா. இது ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் யாரும் ஆர்டர் போட்டாங்க, தேவையில்லாதது. இங்கே பாருங்கள், இதில் மொத்தம் 6 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் இது. இங்கே பாருங்கள், இது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இருக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். இவங்களுடைய ஸ்நாக்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நிறைய எல்லாத்துலேயுமே சேர்த்துவாங்க. இதுதாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஊரில் தட்டை சாப்பிடுவோம் பார்த்திங்களா, தட்டை. இது அது மாதிரி ஸ்டைலில் இது பண்ணியிருக்காங்க.
பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மேலே பாருங்கள் எவ்வளோ எள்ளு சேர்த்துருக்காங்க. இவங்க பொதுவாக அதிகம் எள்ளு சேர்த்துக்குவாங்க எல்லாத்துலேயுமே, உணவுகள் எல்லாமே. அப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா அதுவுமே கிடைக்காதுங்க. அரிசிலாம் வந்து இங்கே நார்மலாக சைனா அரிசி மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லலாம் போய் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம இந்தியன் ரைஸ்லாம் இல்லை. நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம். பட் நாங்கள் வந்து சைனீஸ் ரைஸ் சாப்பிட்டு பழகிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரைஸ் வந்து நம்ம புதுசாக வந்தோம்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணால் தாய்லாந்து ரைஸ் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நாங்களுமே அதான் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்தியன் ரைஸ் மாதிரியுமே தாய்லாந்து ரைஸுமே இருக்கும். பொருட்கள் தான் நம்ம இப்போ எல்லாம் ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா மொத்தம் 19 வாழைக்காய் இருக்குங்க, 250 ரூபா. பரவாயில்ல ரேட்டு. நம்ம ஊரில் எவ்வளோ ரேட்டு அப்படின்றதுமே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பருப்பு வகையெல்லாம் எந்த அளவுக்கு ரேட்டில் இருக்குது அப்படின்ட்டோம். இங்கே 1 கேஜி பருப்பு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா 230 ரூபால இருந்தோட ஸ்டார்ட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரேட்டு கூடயும் இருக்குது. நம்ம பார்த்து கரெக்டாக ஆன்லைனில் வாங்குறத பொறுத்து இருக்கும். இது கூட இன்னொன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கொள்ளு ரசம் வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கோம். நான் ஏன் எல்லாமே இந்திய பொருளாக ரேட்டு சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி அங்கே நம்ம இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோடைய ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி சொன்னோம்னா எந்த அளவுக்கு ரேட்டு இருக்குது அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கலாம், நீங்களும் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நான் வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். நான் வாங்கியிருக்கிறது இந்த பொருளை தான் இங்கே வாங்கினேன். இதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். அதாவது இது வந்து சீரங்க. இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது அதாவது நம்ம இப்படி ஸ்ப்ரே அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, இருங்க உங்களுக்கு லைட்டாக நான் இது பண்ணிக்கிறேன். இப்படி அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் நிறையா வந்து இப்படி போயிட்டுருக்கு பார்த்திங்களா. இதே போல் தான் நம்மளுடைய ஸ்கேல்ப் நம்மளுடைய தலைக்குமே ஸ்ப்ரே பண்ணோம்னா நிறைய அப்படியே ஒழுகுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வாங்கியிருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் சீரத்தை போட்டுட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வாங்க, இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே நான் வந்து சீரத்தை போடுறேன். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே சீரம் போட்டுட்டோம் பாருங்கள். இதை வந்து இதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இது பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் வந்து சீரம் போட்டுட்டேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து அப்படியே மசாஜ் மாதிரி பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த என்னோடய ஹேருக்கு பண்ணுறேன் பாருங்களேன், என்னோடய கையில் செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி அப்ளை பண்ணுவோன்னு இங்கே பாருங்கள் எல்லா பக்கம் ஈஸியாக உங்களுக்கு அது ஆயிடுச்சு. கீழே நிறையா வந்து சீரம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுமே இருக்காது. நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது நல்லா தெரியுது பார்த்தீங்களா. இது உங்களுக்கு வந்து அப்படியே ஹேருக்கு வந்து மசாஜ் கொடுக்குற மாதிரியுமே இருக்குது, நல்லா இருக்குதுங்க. இங்கே வாங்கினேன் இந்த பொருள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக நான் செக் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் கிடைக்கிதுன்னா நீங்களும் வாங்கிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. புதுசாக பார்க்குறவங்க லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.